நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த நேரத்துல எங்க போவ? சும்மா கேட்கணும்ல, கேட்காத. உன் அப்பா இங்க வரும்போது நான் இங்க இருக்க முடியுமா? முடியாதுல. அப்புறம் என்ன? அப்பா ஆஜிமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. என்னம்மா ராத்திரி தூக்கத்துல தொந்தரவு பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் நைட்டு கிளம்பி காலையில தான் வரலான்னு இருந்தேன். நம்ம போஸ்ட்மேன் சுந்தரம்ல, அவர் தான் பகல் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க முகம் கழிட்டு வாங்க, நான் வரேன். சரிம்மா. அப்பா காஃபி. என்னம்மா எந்திரிச்சிட்டியா? இன்னைக்கு என்னம்மா ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கியா? ஆமாப்பா. ஆபீஸ்க்கு லீவ் போடுறதுனால ரொம்ப சங்கடப்படுவியே. இன்னைக்கு எப்படிம்மா லீவ் போட்ட? இல்லப்பா, இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது, ஓ. அதான். சரி, உங்களுக்கு இன்னைக்கு என்னப்பா சமைக்கட்டும்? அம்மா சமைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னப்பா? இல்லம்மா சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? அது வந்து அத்தை வீட்டுல உனக்கு இருக்க பிடிக்கல. அவங்க ஏதாவது ஒண்ணு கடக்க ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நீ சொன்னதுனால தான் நீ தனியா ஒரு வீட்டுக்கு வர்றதுக்கு நான் சம்மதிச்சேன். ஊர்ல என்னை திட்டாத ஆளே கிடையாது. காலம் கெட்டு போய் கிடக்குற இந்த காலத்துல ஒரு பொம்பளை புள்ளைய தனியா வீடு எடுத்து கொடுத்து உட்கார வச்சிருக்கியே, இதெல்லாம் தேவையான்னு ஒவ்வொருத்தவங்களும் என்னை திட்டாத குறமா. நாளைக்கு உனக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றதுன்ற கவலை அவங்களுக்கு. எனக்கு அந்த கவலை இருக்குதாமா செய்யுது. நீ விவரமான புள்ள, நல்லது கெட்டது என்னன்னு உனக்கு தெரியும். அப்படிங்கறதுனால தான் நானும் எதுவும் சொல்றதில்ல. கல்யாணம் முடிஞ்சு நாளைக்கு இன்னொருத்தன் வீட்டுக்கு போக போற புள்ள. நீ ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய விடுவானோ இல்லையோ, நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்குமாவது நம்ம புள்ள சந்தோஷமா இருக்கட்டுமே தான் நீ என்ன கேட்டாலும் நான் கோயில் மாடு மாதிரி தலையாட்டிடுறேன். ஆனா நேத்து இந்த வீட்டை வந்து பார்த்ததுக்கு பிறகுதான் எனக்கே கொஞ்சம் பக்குன்னு இருந்ததுமா. இம்புட்டு பெரிய வீட்டுல ஒத்த ஆளா தனியா எப்படிமா இருக்க? நான் தனியா இல்லப்பா. என்னம்மா சொல்ற? என் கூட ஆபீஸ்ல வேலை செய்யற இன்னொரு பொண்ணும் இருக்கு. அப்படியா? ஆமாப்பா, பார்வதின்னு பேரு. கேரளா பொண்ணுதான். ஒரு 3 நாள் லீவுக்கு ஊருக்கு போயிருக்கா. வந்துருவாப்பா. ஓ, அதான் நான் பார்த்தேன். என்னப்பா? இல்லம்மா, காலையில மொட்டை மாடிக்கு போனேன். ஜீன்ஸ் பேண்ட்டும் சட்டையும் காஞ்சிட்டு இருந்தது. என்னடா இது உன் வீட்டு மாடியில ஆம்பளை பசங்க ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிட்டு இருக்கேன்னு யோசிச்சு இருந்தேன். அது வந்து அது அவளோடதான்ப்பா. சரி 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 சரி, இப்ப புரிஞ்சிருச்சுமா. உன் ஆபீஸ்ல பாதி பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளைங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணி தானே தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஏமா அந்த பிள்ளைக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் ஏதாவது உண்டா? அப்பா, இல்லம்மா, மேல 2-3 சிகரெட் துண்டு கறந்துச்சு, அதான். ஆ, அது அது வந்து வீடு குடுக்கறப்ப ஓனர் மொட்டை மாடிய க்ளீன் பண்ணாம கொடுத்துட்டாரு. ஓ, முன்னாடி இருந்தவங்க குடிச்சதா இருக்கும்பா. அப்பா, நீங்க என்னப்பா இப்படி சந்தேகப்படுறீங்க? இல்லம்மா இல்லம்மா, நான் அப்படி சந்தேகப்படுற ஆள் இல்லம்மா. பொதுவா கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை செய்யற பிள்ளைங்கனாலே சிகரெட் பிடிக்கும், குடிக்கும், ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லாம ஒன்னா சேர்ந்து ஆடும்னு நாக்குல நரம்பு இல்லாம பேசுறானுங்கம்மா, அதான். ஏன்பா, நம்ம ஊர் பிள்ளையார் கோவில்ல பூசாரி கணேச ஐயர் கூட சாயங்காலம் ஆனா குடிக்கிறவர் தானே? என்னம்மா திடீர்னு அவர் பேச்சு எடுக்கிற? இல்லப்பா, நல்லவங்க கெட்டவங்க எல்லா வேலையிலயும் இருக்காங்க, எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அவங்க இப்படி இவங்க எப்படின்னு பொதுவா சந்தேகப்படக்கூடாது. தப்புதாம்மா, தப்புதான். காலங்காத்தாலே எந்திரிச்சு எதுக்குப்பா உங்களுக்கு இந்த போலீஸ் வேலை? இல்லம்மா, பொட்ட புள்ள தனியா இருக்கிற வீடு, வீடு பாதுகாப்பா இருக்கா, அக்கம் பக்கத்துல யார் இருக்காங்க, ஏதாவது பிரச்சனை வருமா, இப்படி எல்லாத்தையும் ஒரு வாட்டி பாக்குறது நல்லதானம்மா. அது சரி, ஏதாச்சும் மாட்டியிருந்தா என்ன ஆகும்? மாற்றுறதா? என்ன மாற்றுறது? இல்லப்பா, யதார்த்தமா நீங்க எதையாவது பார்த்துட்டு பொருளைய கிளப்பிருப்பீங்களே, அதுக்கு தான் சொன்னேன். பொருளையே கலப்புறதெல்லாம் இல்லம்மா. பொம்பளை புள்ள தனியா இருக்க, பாதுகாப்பா இருக்கிறியான்னு பாக்குறது அப்பாவோட கடமை தானம்மா. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா.
எங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்கலாம் இங்க பக்கத்திலே தான் இருக்காங்க. ம்னு சொன்னா ஒரு நிமிஷத்துல வந்து நிப்பாங்க. என்ன நல்லபடியா பாத்துக்கறாங்கப்பா. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. போதுமா? இல்லம்மா, பிரச்சனை இல்லைன்னா சந்தோஷம்தான். சரிம்மா, நீ போய் வேலையை பாரு. ம், சரிங்கப்பா. ஆ, சொல்லு லக்ஷ்மி. என்னடி வாய்ஸ் டல் அடிக்குது? ஒண்ணும் இல்ல. அப்பா நைட்டு திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஐயோ, அப்ப மாட்டிக்கிட்டீங்களா? இல்ல இல்ல, சரி, எப்படி சமாளிச்ச? பாவம் கார்த்திக். ராத்திரியோட ராத்திரியா பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டான். பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. விடு ராஜி, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணாத. சரி லக்ஷ்மி, நான் அப்புறம் பேசுறேன். சரி ராஜி. ராஜிமா, டைம் ஆகுது, கிளம்பிட்டா? அப்பா, என்னப்பா இவ்ளோ சீக்கிரம்? இல்லம்மா, அங்கே இருந்து கிளம்பி இங்க வந்த உடனே ஊர்ல இருந்து ஃபோன் பண்றானுங்க. நாளைக்கு ஏதோ பத்திர ஆபீஸ்ல ஒரு கையெழுத்து போடணுமா. ஓ, அடுத்த வாரம் வரமா. அடுத்த வாரமா? என்னம்மா, சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா அடுத்த வாரமான்னு மூஞ்சியே மாறுது. இல்லப்பா, சந்தோஷம்தான். ஊர்ல அந்த கணேசன் பொண்டாட்டி சும்மா தான் இருக்கா. வேணா கூட வந்து தங்க சொல்லட்டுமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா. இல்லம்மா, சமைக்கிறது, வீட்டை பெருக்கிறது, துணிமணி துவைக்கிறதுன்னு ஒத்தாசையா இருக்கும். இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாப்பா. இல்லம்மா, சாதாரணமா நினைக்காத. வாட்டா சட்டமான பொம்பளை. அவங்க வளவுக்குள்ள பூந்த திருடன் ஒருத்தனை ஒத்தால உதைச்சு அனுப்புனான பாத்துக்க. உனக்கு பாதுகாப்பா இருப்பாமா. இல்லப்பா, ஃப்ரெண்ட் வந்துட்டா சரியாயிடும்பா. இல்லம்மா, இவ்வளவு பெரிய வீட்ல நீ தனியா இருக்கிறது தான் எனக்கு மனசு சங்கடமா இருக்குது. இல்லப்பா, இங்கெல்லாம் பயமே இல்லப்பா. லக்ஷ்மி அம்மா ஊருக்கு போனதும் லக்ஷ்மியும் இங்கே வந்துடுறேன்னு சொல்லிருக்கா. லட்சுமி வந்துட்டா சரிதான். அவ கண்டிப்பா வந்துருவாப்பா. சரிம்மா, ஊர்ல பெரியம்மா கிட்ட சொல்லி பொடியெல்லாம் திருச்சி தர சொல்றேன். காய்கறி வேணும்னா வண்டியில போட்டு விடுறேன். எதுக்குப்பா? இல்லம்மா, இது ஒண்ணு எனக்கு சிரமம் இல்ல. உன் அத்தை வீட்டுல இருந்த வரைக்கும் இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்ல. ஆனா இப்ப அத்தனை யோசிக்கணும்ல. ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்றேன்ப்பா. இல்லம்மா, அங்க வீட்ல பெரிய வேலையெல்லாம் இல்லம்மா யாருக்கும். சமைக்கிறது, சாப்பிடுறது, டிவி பாக்குறது, இதுதான் அவங்க வேலையே. பொடி திரினா திருச்சி அனுப்ப போறாங்க. சரிங்கப்பா. சரிம்மா, அப்ப நான் வரட்டுமா? சரிங்கப்பா. அம்மாடி, உனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டா? என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன். இல்லம்மா, இங்கே இருக்கிற மாப்பிளையே பாப்போம். எனக்கு இந்த வேலையில ஏதாவது சாதிச்சு காட்டணும்பா. அத சாதிச்சு காட்டினதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கலாம். ஐயோ மா, அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காதம்மா. உன்னை வேலைக்கு அனுப்புறதுக்கு சம்மதம் சொல்ற பையனா பாப்போம். யோசிக்கலாம்ப்பா. உன்கிட்ட அனுமதிலாம் கேட்கல, ஒரு தகவல் சொல்றேன். அப்போ எனக்கு விருப்பம் இல்லைன்னா கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லடா, உனக்கு பையனை பிடிச்சிருந்தாதான் கல்யாணம். உனக்கு பிடிச்ச பையன் நான் சொல்ற நேரத்துல கல்யாணம். எப்படி? உங்களுக்கு எத்தனை மணிக்குப்பா பஸ்? பேச்ச மாத்திர பத்தியா? பண்ணிக்கிறேன்ப்பா. எனக்கு தெரியும் என் மனசுக்கு பிடிக்காத எதையும் எங்க அப்பா பண்ண மாட்டாங்கன்னு. ஆரம்பத்துல கொஞ்சம் முரண்டு பிடிச்சாலும் எனக்கு நான் உடனே விட்டு கொடுத்துருவீங்க. அப்படியாமா? ஆமாப்பா, அதுதான் நீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா. அது சரி, இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பார்க்கலாம். உனக்குன்னு ஒருத்தன் வந்ததுக்கு அப்புறம் இது என்ன ஆகுதுன்னு பாப்போம். அப்பா, எனக்கு புருஷன் வந்தாலும் எனக்குன்னு ஒரு புள்ள பிறந்தாலும் இந்த உலகத்துல எனக்கு பிடிச்ச ஆம்பளை நீங்க தான்ப்பா. அதை யாராலையும் மாத்த முடியாது. நாளைக்கு வர போறவன் சரியில்லைனாலும் ஓடி வந்து உங்க முதுகுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சுப்பேன். அட என்ன மாதிரி இப்படி சொல்ற? அப்படிலாம் வராத மாதிரி அப்பா ஒரு நல்ல மாப்பிளையே பாக்குறேன். பாருங்க பாருங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிங்கப்பா. மாடி, என்னப்பா? அப்பாவுக்கு நீனா ரொம்ப உசுரு. என் ஆத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுக்கு ஒண்ணுனா நான் பதற மாட்டேன். ஆனா நீ அப்படி இல்ல, உசுருனா உசுருதான். உனக்கு ஒண்ணுனா நான் அப்படியே ஆடி போயிடுவோமா. அப்பா, இல்லம்மா, உன் மனசுல இருக்கிறது நீ சொல்லிட்டியா? எனக்கும் சொல்லணும்னு தோணுச்சு, அதான். சரிம்மா, வரட்டா? சரிங்கப்பா. அப்பா, இனிமே வரும்போது ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்களேன்ப்பா. ஏம்மா? இல்லப்பா, வீட்ல ஆள் இருக்கணும்ல.
அத்தை வீடுனா யாராச்சும் இருப்பாங்க. இங்க ஆள் இல்லாம போயிட்டா அதான்ப்பா. ஓ அதுக்கா? சரிம்மா சரிம்மா. நான் ஏன் சட்டுன்னு வந்து நின்னா சட்டுன்னு பார்த்தா சந்தோஷப்படுவல்ல, அதுக்குதாம்மா, வேற ஒண்ணும் இல்ல. சரிம்மா, அடுத்த வாட்டி வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வரேம்மா. இல்லப்பா அது வந்து புரியுதுமா, நீ சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. வரேன்னு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வர சொல்ற, அதுல என்ன குறைஞ்சிட போகுது? சரிம்மா, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். கொடுங்கப்பா, நான் எடுத்துட்டு வரேன். இருக்கட்டுமா? கொடுங்கப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரிம்மா, அப்பா கிளம்புறேன். அந்த பைய கொடு. வேணாப்பா, நான் அவ்வளவு தூரம் எடுத்துட்டு வரேன். ஒன்னும் தேவையில்ல, அந்த பைய கொடு. ஊர் கெட்டு போய் கிடக்குது, உள்ள போய் கதவை பூட்டியுமா. ம், சரிங்கப்பா. ம், போமா, உள்ள போமா. சரிங்கப்பா. கார்த்திக், அப்பா கிளம்பிட்டாரு. நீ எங்க இருக்க? வா கார்த்திக், நீ வரும்போது இதோ வரேன். கார்த்திக், எங்க இருந்த? எங்க இருந்தன்னு கேக்குறேன்ல, குடு. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். கார்த்திக், சாரி கார்த்திக். ஏதாவது பேசு கார்த்திக், எனக்கு கவலையா இருக்கு. கஷ்டப்பட்டவன் நானு, கவலைப்படுறது நீயா? நான் போறேன். போறேனா? எங்க போவ? எங்கேயோ போறேன். ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல ரூம் எடுத்து தங்கிக்கிறேன். ராஜி, ஏய் லூசு, நான் சும்மா சொன்னேன், அதுக்கு எதுக்கு அழுகுற? பின்ன கஷ்டப்பட்டது நானு, கவலைப்படுறது நீயானு கிண்டலா கேக்குற? நீ கஷ்டப்பட்டா நான் தானே கவலைப்படணும், வேற யார் கவலைப்படுவாங்க? அந்த ராத்திரியில தூங்கிட்டு இருந்தவன வீட்டை விட்டு அனுப்புனா என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும்னு உனக்கு தெரியுமா? பெட்டி படுக்கையோட நீ எங்க போவ, யார பாப்ப, எங்க தங்குவ, அதெல்லாம் நினைச்சு நான் கவலைப்பட மாட்டேன்னு தானே நீ நினைச்ச? நீ திரும்ப வர வரைக்கும் நான் எவ்வளவு தவியா தவிச்சுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த குற்ற உணர்வு என்ன கொன்னுட்டு இருக்கு. நீ என்னடானா கிண்டலா உங்க அப்பாவுக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சியான்னு கேக்குற? ஏய், நான் சும்மா விளையாட்டு கேட்டேன். நீ விளையாட்டுக்கெல்லாம் கேட்கல, உனக்கு என் மேல கோவம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு எத்தனை முறை கால் பண்ண? உன் மேல இருக்கிற கோவத்துல ஒண்ணு நான் போனை கட் பண்ணல. அப்போ வேற என்ன காரணம்னு சொல்லு. இது என்ன பெரிய வம்பா போச்சு? இதெல்லாம் தெரிஞ்சுதானே ஒன்னா வீடு எடுத்தோம். திடீர்னு எங்க வீட்ல இருந்து யாராவது வந்தா நம்ம இதை தானே செய்ய முடியும். அப்ப எதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருது? நான் ஒன்னும் கோவப்படல ராஜி. சும்மா சொல்ற. கோவம் இல்லனா எதுக்கு என் போன் அட்டென்ட் பண்ணாம இருந்த? அதுக்கு காரணம் சொல்லு. சரி, அதை விடு, வேற எதனா பேசு. அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா பதில் சொல்லு. லூசா நீ? விடுனா விட, அதை விட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு. சில விஷயம் தெளிவா பேசணும், பதில் சொல்லு. அப்படியா? நேத்து ராத்திரி நான் இங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் சந்தேக கேஸ்ல என்ன போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்? ஏன்னா என்ன பதில் சொல்றது? ராத்திரியில பெட்டியோட சம்பந்தமே இல்லாம நின்றுட்டு இருந்தேன். எங்கேருந்து வரேன்னு கேட்டாங்க. வீட்டு அட்ரஸ் என்னன்னு கேட்டாங்க. என்ன பதில் சொல்றது? அட்ரஸ் சொன்னா உண்மையான பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வருவாங்க. நான் வாயே திறக்கல. கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்க. சனி ஞாயிறு வேற, அதுவும் ஆஃபீஸ்ல இருந்து யாராவது கூப்பிட்டா நம்ம சேர்ந்து இருக்கிறதுல ஆரம்பிச்சு
எல்லா விஷயத்தையும் தெளிவாக அவங்ககிட்ட சொல்லி ஆகணும். அதான் சைலண்டாக விட்டேன். அப்புறம் விஷ்ணு காலையில் வந்தான். உன் ஃபோனை எடுத்தா நான் எங்கே இருக்கேன்னு சொல்லணும், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லணும். அதை சொல்லி உன்னை சங்கடப்படுத்த விரும்பல. மற்றபடி கோவத்துலலாம் ஒன்றும் ஃபோன் எடுக்காம இல்லை. சாரி கார்த்திக். ராஜி, என்ன இது? இதுக்கு தான் உன்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். சாரி கார்த்திக். ஒன்றும் இல்லை ராஜி, விடு. திடீர்னு உங்கள் அப்பா வந்து இறங்குனதும் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. இதில் நீ செய்கிறதுக்கு என்ன இருக்கு? திடீர்னு உங்கள் அப்பா வந்தால் நீ என்ன பண்ணுவ? விடு, பார்த்துக்கலாம். சாரி கார்த்திக். திரும்ப திரும்ப சாரின்னு சொல்லாத ராஜி. இந்த மாதிரி 1000 பிரச்சனை வரும். இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வாழ்க்கையை நடத்தி ஆகணும். விடு. சரி, உங்கள் அப்பாவுக்கு செஞ்ச கோழி குழம்பு முட்டையெல்லாம் இருக்கா? இருக்கு. சாப்பாடு எடுத்து வை, பசிக்குது. சாப்பாடுலாம் எடுத்து வைக்க முடியாது. ஏன்? வேணும்னா ஊட்டி விடுறேன். வர்றா. ஐ லவ் யூ கார்த்திக். மீட்டு. சரி வா சாப்பிட போலாம். என்னம்மா நீ கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம்ல? நீ எங்க போன? நீ தூங்கிட்டு இருக்கேன்னு கடை வரைக்கும் போயிட்டு வரலான்னு போன. போமா, நீ போய் உள்ள படுத்துக்கோ. இல்ல வேண்டாம், எனக்கு தூக்கம் வரல. தூக்கம் வரலன்றதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்ச நேரம் ரெஸ்டாவது எடுக்கலாம்ல? முடியல லக்ஷ்மி, வயிறெல்லாம் எரியற மாதிரி இருக்கு. கண்ணு வேற எரிச்சலா இருக்கு. உடம்பெல்லாம் ஹீட் ஆயிருச்சு. இளநீர் ஏதாவது தரட்டுமா? வேண்டாமா, பெருசா சாப்பிட்டு குடிக்கிற மூடெல்லாம் இல்லம்மா. அம்மா, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாச்சுல்ல, ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். தெரியல, ரொம்ப டயர்டா இருக்கு. என்னால ரெஸ்ட் பண்ணவும் முடியல, நார்மலா இருக்கவும் முடியல. என்னம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கா? நான் யாருக்கு என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல. எனக்கு இப்படி ஒரு தண்டனை. ஹாய் ஆண்டி. ஹாய் லட்சுமி, குட் மார்னிங். என்ன மம்மிஸ் டாட்டர்ஸும் ஆள்ல ஆயா உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஹே, விளையாடாதடா. அம்மாக்கு உடம்பு முடியல. டேய், முடியாதவங்கள சும்மா இருக்காங்க. அவங்களுக்கு முடியல நீயே இவ்வளவு மாடுலேஷனோட சொல்லிட்டு இருக்க. ஆன்டிக்குல ஒண்ணு இல்ல லட்சுமி. ஆன்டி வாங்க, நம்ம 2 பேரும் ரம்மிய போடுவோம். இல்லப்பா, எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல. இந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஐயோ ஆன்டி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சாதாரண ஜலதோஷம் வந்தா கூட உடம்புல வலிக்கும், திடீர்னு தலைவலிக்கும். எதுலயுமே கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது. சாதாரண தலைவலிக்கு அப்படின்னா இதுக்கு இருக்காதா? அவ்வளவுதான் மேட்ரு, வேற எதுவுமே கிடையாது. இல்ல விஷ்ணு, நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆன்டி, எப்போதுமே மனசு சொல்றத உடம்பு கேட்கணும். உடம்பு சொல்றத மனசு கேட்கற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஆன்டி. நிஜமாவே முடியலப்பா. ஆன்டி, நோய் விட்டு சிரிச்சா வாய் விட்டு போகும் சொல்லுவாங்களே. என்ன லட்சுமி சிரிக்கிற? நோய் விட்டு சிரிச்சா வாய் விட்டு போகாதுடா, வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும். ஒரு பழமொழிய கூட உருப்படியா சொல்ல தெரியல உனக்கு. அர்த்தம் புரிஞ்சுதா இல்லையா? ஆன்டி, நீங்க என்ன ஆன்டி சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க? 2 நாள் ஆச்சு அம்மா சிரிச்சு. டென்ஷன், பயம், ட்ரீட்மெண்டால உடம்பு கஷ்டம், இதெல்லாம் சேர்ந்து அம்மா ஒரு வழி பண்ணுது. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ சீரியஸா ஏதாவது சொல்லிருப்ப, அதான் உங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க. விஷ்ணுமே ஒரு நகைச்சுவை கலைஞர் கூட இருந்திருந்தா உங்க அம்மா என்ன கலகலாம் சிரிச்சுட்டே இருந்திருப்பாங்க. ரொம்ப தான் கான்ஃபிடன்ஸ் விஷ்ணு உனக்கு. ஆமா லட்சுமி, நான் ஒரு நகைச்சுவை மன்னன் உனக்கு தெரியும்ல. ஓவரா சீன் போடாம எங்க அம்மாவை சிரிக்கவே பாப்போம். சிரிக்க வச்சுட்டா நீ என்ன கேட்டாலும் தரேன். இப்ப பாரு உங்க அம்மா உன்னை எப்படி சிரிக்க வைக்கிறேன்னு. ஆன்டி, இப்ப மிமிக்ரி விஜயகாந்த் குரல்ல. டேய், இந்த வருஷம் ஆஸ்கர் அவார்டு ஒரு தமிழ் படத்துக்கு தான் கிடைச்சிருக்கு, அது தெரியுமாடா உனக்கு? என்னடா பாக்குற, எந்த படத்துக்குன்னு கேக்குறியா? அது வந்து கரவேட்டி. அந்த படத்துக்கு தான் இந்த வருஷம் ஆஸ்கர் அவார்டு கிடைச்சிருக்கு. என்னது, அந்த படம் பேரு கரவேட்டி இல்லையா? ஓ, கிராவிட்டியா? அடங்க ஒப்பந்தானே. அவுட் அவுட் அவுட். ஹே, என்ன சிரிக்க வைக்கிறது முக்கியம் இல்ல, அம்மாவை சிரிக்க வைக்கணும். அம்மாவு தானே? இப்ப சிரிக்க வைக்கிறேன் பாரு. அன்பே டயனா, உன்னை டேட்டிங்காக சூப்பரான ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன். அந்த ரெஸ்டாரண்ட் டி நகர்ல இருக்கு. அது பேரு பாபு கணேசன். என்னது, பாபு கணேசன் ரெஸ்டாரண்ட் உனக்கு தெரியாதா? அது ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் ஆச்சே. என்னது, அது பேர் பாபு கணேசன் இல்லையா? ஓ, பாபிக்யூ நேஷனா? எனக்கே சிரிப்பு வரல.
ஆமா இப்ப நீ யார் வாய்ஸ்ல பேசுன? கேப்டன் வாய்ஸ்ல. தோனி வாய்ஸ்லயா? சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஹலோ, கேப்டன் அந்த கேப்டன் இல்லம்மா, நம்ம கேப்டன். இது கேப்டன் வாய்ஸ் நீ சொன்ன பாத்தியா? அதுதான் பயங்கரமான காமெடியே. என்ன லட்சுமி, ஆண்டி எதுக்குமே சிரிக்க மாட்டேங்கிறாங்க? அம்மாவை சிரிக்க வைக்கிறேன்னு பெட் கட்டினது நீதானே, சிரிக்கவே. ஆண்டி, உங்களுக்காக ஒரு கவிதை சொல்றேன். இங்கே நான் வீச போகும் எலும்பு துண்டுக்காக ஆவலுடன் ஒரு நாய். நான் வீச போகும் எலும்பு துண்டுக்காக ஆவலுடன் ஒரு நாய். பாவம், அதற்கு தெரியாது நான் சாப்பிட போவது போன்லெஸ் சிக்கன் என்று. என்ன என்ன? முதல்ல ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லு. இது ஜோக்கா கவிதையா? இது ஜோக்கான கவிதை. தூ. சரி, இப்ப பாரு ஒரு சூப்பர் ஜோக் சொல்றேன். ஒரு சிங்கு டெல்லியில இருந்து சென்னைக்கு ட்ரெயின்ல வந்தாராம். விஜயவாடால ட்ரெயின் நிக்கிறப்போ தண்ணி குடிக்கிறதுக்காக கீழே இறங்கினாராம். எதிர்த்த பிளாட்ஃபார்ம்ல வேற ஒரு ட்ரெயின் நின்னுட்டு இருந்துச்சு. சென்னையில இருந்து டெல்லிக்கு போற ட்ரெயின். அந்த ட்ரெயின்ல மாறி ஏறிட்டாராம். அப்பர் பர்த்ல உட்கார்ந்துட்டு இருந்த சிங்குக்கு ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு டவுட். என்னடா இது, நம்ம வந்து ட்ரெயின் மாதிரி இல்லையேன்னு யோசிச்சுட்டே இருந்தாராம். லோயர் பர்த்ல உட்கார்ந்துட்டு இருந்த இன்னொருத்தரை பார்த்து கேட்டாராம், ஏப்பா இந்த ட்ரெயின் எங்கப்பா போகுதுன்னு. அவன் சொல்லியிருக்கான், இந்த ட்ரெயின் டெல்லிக்கு போகுதுன்னு. அப்ப அந்த சிங்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. பரவாயில்லையே, டெக்னாலஜி ரொம்ப வந்துருச்சு. அப்பர் பர்த்ல உட்கார்ந்துருக்கவன் சென்னைக்கு போறான், லோயர் பர்த்ல உட்கார்ந்துருக்கவன் டெல்லிக்கு போறான்னு. டேய், நான் இது வரைக்கும் கேட்ட சிங் ஜோக்லயே மோசமான சிங் ஜோக் இதுதான். வர கோவத்துக்கு எனக்கே இவ்ளோ காண்டா இருக்கே, எங்க அம்மாக்கு எவ்ளோ காண்டா இருக்கும். ஆண்டி, என்ன ஆண்டி சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க? சிரிப்பே வரலையா? எப்படி உங்களை சிரிக்க வைக்கலாம்? என்ன பண்ற விஷ்ணு? எஸ்எம்எஸ் அனுப்புறேன். யாருக்கு? உங்க அம்மாவுக்கு தான். எஸ் எஸ் எஸ், நான் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன். அம்மா அப்படி என்ன மெசேஜ் அனுப்புனா? அம்மா சொல்லுமா, என்ன மெசேஜ் அனுப்புனா? காமிங்க. ஆண்டி, நான் ஒரு காமெடி என்ன ஃபார்ம் ஆயிட்டேன். என் ஜோக்குக்கு நீங்க சிரிக்கலன்னா மானம் போயிடும். தயவு செஞ்சு நீங்க சிரிச்சீங்கன்னு எஸ்எம்எஸ் பண்ணிருக்கோம். இந்த கட்டத்தரம் இல்லம்மா, கைப்புள்ள. ஹே, இப்படி எல்லாம் ஒரு போட்டியில நீ ஜெயிக்கிறதுக்கு நீ சும்மாவே இருக்கலாம். அதெல்லாம் எதுக்கு? அம்மா சிரிச்சாங்களா இல்லையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், கார்த்திக், தூங்கிட்டியா? அதுவும் பகல்ல, அதுவும் ஆபீஸ் கான்ஃபரன்ஸ் ரூம்ல. அது எப்படிடா தூங்கும்போது மட்டும் மூஞ்ச எதுவுமே தெரியாத சின்ன பிள்ளை மாதிரி வச்சுக்கிற? மூஞ்சும் தாடியும். தாடி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. வாய திறந்து ஏதாவது சொல்லு செல்லம். மூக்க பாரு, நல்லா கோவப்பழம் மாதிரி. இந்த மாதிரி மூக்கு இருந்தாலே பயங்கரமா கோவம் வருமா? மூக்க கடிச்சிருட்டா? டேய் கடிச்சிருட்டா? அம்மா அப்பா என் மூக்க காணோன்னு எந்திரிச்சு தேட வேண்டியதுதான். பக்கிரி பாய். அழகுதான் செல்லம் நீ. கொஞ்சம் ஒழுங்கா சட்டை போட்டு தலைமுடியெல்லாம் வெட்டி தாடியை ஷேவ் பண்ணா ஜெயம் ரவி மாதிரி இருப்ப. ஆனா சொன்னா நீ கேப்பியா? அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்ப. ஈகோ ஈகோ, அப்படி ஒரு ஈகோ உனக்கு. ஒண்ணு ரெண்டுன்னு வேற யாராவது சொல்லிட்டா விட மாட்டியே. 3 தான் அடம் பிடிப்ப. குரங்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு தூங்குற மாதிரி நடிக்குதா? ஏய், செஞ்சாலும் செய்வ. கார்த்திக், ஹலோ கார்த்திக். டேய் தம்பி, டேய் தடிக்காரா, அடுப்பு வாயா, கோமடி தலையா, தேங்காய் மண்டையா. ஏய், ஒரு பையனுக்கு சிரிப்பு வருது, எனக்கு தெரியுது. ஏய், எனக்கு நல்லா தெரியும் அவனுக்கு சிரிப்பு வருது. சிரிப்பு வருது கார்த்திக். நிஜமாவே தூங்குறானா?
ராத்திரி பூரா உட்காந்து டிவி பார்க்க வேண்டியது, அப்புறம் பகல் பூரா இப்படி ஆபீஸ்ல உட்காந்து தூங்க வேண்டியது. இந்த சென்னை மாநகரத்துல இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆபீஸ கட்டி அதுலயும் சம்பளம் இல்லாம உங்களுக்கு வேலையும் கொடுத்து இப்படி ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமையும் கொடுத்தா குப்புற அடிச்சு தூங்குற நீ. அப்புறம் எப்படிடா லக்ஷ்மி நம்ம ஆபீஸ்க்கு வரும்? இதாவது இல்ல, ஒரு 4 போட்டோ எடுத்து Facebookல போட்டு மானத்தை வாங்கினாதான் சரியா வரும். ஐயோ ஆத்தா, தூங்குற பிள்ளைய போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே, நான் போட்டோ எடுத்துட்டேனே. ஐயோ, ஊருக்கு வந்து நான் சேவை கோழிய படையல் போடுறேன், பிள்ளைய பாத்துக்கோ ஆத்தா. கார்த்திக், உன்னை முதல்ல எனக்கு எப்ப பிடிச்சது தெரியுமா? எங்க அப்பா கிட்ட நீ சண்டை போடாம போனப்பந்தானே நீ நினைச்சிட்டு இருக்க. அதான் கிடையாது. உன்னை எப்ப நான் முதல்ல பார்த்தனோ அப்பவே எனக்கு உன்னை பிடிச்சிருச்சு. அப்புறம் ஏன் உன்னை பார்த்ததும் சிரிக்காம முறைச்சுன்னு பாக்குறியா? நான் பொம்பளை, நான் அப்படிதான் மறைப்பேன். அப்புறம் பார்த்ததும் சிரிச்சா அப்படி சிரிச்சா நீ என்ன பத்தி என்ன நினைப்ப? ஆனா நிஜம் என்ன தெரியுமா? உன்னை பார்த்த அந்த நிமிஷமே எனக்கு உன்னை பிடிச்சிருச்சு. மீசை இல்லாம, தாடி இல்லாம, ஷார்ட்டா முடிய வெட்டிக்கிட்டு, ஒரு மாதிரி பிஸ்கட் கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு, வில்லன் மாதிரி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, ஒரு மாதிரி தலையை சாச்சு உருன்னு என்ன பார்த்த பாரு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, சாமி நம்ம அம்மன் கோவில்ல அடி பிரதட்சணம் பண்ணதுக்கு பலன் கிடைச்சிருச்சுன்னு தோணுச்சு. ஆனா புசுக்குன்னு நீ காணாம போயிட்ட. இவ்ளோ பெரிய ஊர்ல எங்கடா உன்னை தேடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா வேலைக்கு சேர வந்த இடத்துல கண்ணாடி கதவுக்கு அந்த பக்கமா நீ உட்கார்ந்துட்டு இருந்த பாத்தியா? அப்போதான் விதின்னு நான் உன்னை நம்பினேன். அதுவும் எனக்காக நீ எந்திரிச்சு வந்து கதவை திறந்த அந்த நிமிஷம் தோணுச்சு, இவன் தான் நமக்காக ஆயுசு பூரா கதவை திறக்க போறான்னு. நீ முழிச்சிருக்கும் போதுதான் தைரியம் வரல. அட்லீஸ்ட் தூங்கும் போதாவது. பாவி, இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தியா நீ? ஜஸ்ட் மிஸ். இன்னும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு இருந்திருக்கலாம். ஃப்ராட். ஏய், என்ன சொன்ன? ஆளை விடு. ராஜி, எப்ப வருவாங்க விஷ்ணு? இப்போ வந்துருவாங்க. என்ன ட்ரைனிங்? அது அவங்க 2 பேரும் சேல்ஸுக்கு புதுசுல எப்படி பேசணும், என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற ட்ரைனிங் தான் போயிட்டு இருக்கு. ஓ, ட்ரைனிங்லாம் கொடுக்கறத பார்த்தா பெர்மனன்ட்டா அந்த டீம்லயே இருந்துருவாங்க போல இருக்கு. எனக்கு கூட அப்படிதான் ராஜி தோணுது. கடுப்பா இருக்குல்ல ராஜி? வேற டீம்ல ஒர்க் பண்றது கூட பிரச்சனை இல்ல, ஆனா வேற ஷிஃப்ட்ல வேலை செய்யறது தான் ரொம்ப கொடுமையா இருக்கு. நம்ம 4 பேரும் செம்ம டீம்ல ராஜி. அதனால இவ்வளவு நாளா எனக்கு ஆஃபீஸ்ல வேலை செய்யற மாதிரியே இல்ல. ஏதோ ஜாலியா காலேஜ் போயிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ திடீர்னு உங்க ஷிஃப்ட் மாறினதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜி. உங்களுக்கே இவ்வளவு கஷ்டமா இருந்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். புரியுது ராஜி, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆபீஸ்ல மட்டும் இல்ல, ஒன்னா ஒரே வீட்ல சமைச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியா இருந்தோம். இப்போ ஆபீஸ்லயும் மிஸ் பண்றேன், வீட்லயும் மிஸ் பண்றேன். சாரி ராஜி, விடுங்க. இங்கேயாச்சும் நீங்க இருக்கீங்க, வீட்ல நான் தனியா இருக்கேன். ரொம்ப கொடுமை தான். உலகத்தை ஏண்டா கடவுள் இப்படி உருண்டையா படைச்சான்னு இப்போ கோவம் வருது ராஜி. புரியல. இல்ல ராஜி, இந்த கடவுள் மட்டும் உலகத்தை நேரா படைச்சுன்னு வைங்களேன், எல்லா ஊர்லயும் ஒரே சமயத்துல பகல் ஒரே சமயத்துல ராத்திரின்ற கான்செப்ட் இருந்திருக்கும். அப்ப நம்ம எல்லாரும் ஒரே ஷிஃப்ட்ல ஒண்ணா வேலை செஞ்சிருக்கலாம். யுஎஸ்ல பகலா இருக்கிறப்போ நம்மளுக்கு ராத்திரின்ற கான்செப்டே இருந்திருக்காது. வித்தியாசமான தாட்டா இருக்கு. என்ன ராஜி, ஒரே கலட்டாவா இருக்கு? ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்களே, என்ன காரணம்னு கேட்டேன். அதுக்கு போய் முறைக்கிற. நான் பயங்கர மோசமான மூட்ல இருக்கேன், என்ன வெறுப்பேத்தாத. என்ன ராஜி? என்ன ராஜி, எப்ப இருந்து ஷிஃப்ட் மாறுறீங்க? நாளையில இருந்து. கொஞ்சமாவது உனக்கு ஃபீலிங் இருக்கா? நான் தான் இங்க அழுதுட்டு இருக்கேன், நீ ஜாலியா ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க. என்ன பண்ண முடியும் ராஜி? எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அதுக்காக ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது? விஷ்ணுவை பாரு, இந்த விஷயத்தை எப்படி ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறான்னு கொஞ்சமாவது அவன் வருத்தப்படுறானா? ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? நாங்களாம் துக்கத்தை வெளியில காட்ட மாட்டோமா? உள்ள அழுவுறோம், வெளியில சிரிக்கிறோன்ற டைப்பு. என் மூஞ்சே கொஞ்சம் ஸ்மைலிங் ஃபேஸ்ன்றனால என்னோட ஃபீலிங் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதனால எனக்கு ஃபீலிங் இல்லைன்னு யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். டேய் போதுண்டா, ஏற்கனவே ராஜி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா.
இல்ல நீ வேற ஜாஸ்தி பண்ணாத. பின்ன மச்சான், ஒரு பொம்பளை ஆள் தான் அதுக்கு 1000 காரணம் இருக்கும். ஆனா ஒரு ஆம்பளை ஆள் தான் அதுக்கு ஒரே காரணம் பொம்பளையா தான் இருக்கும். ஹே, இந்த இடத்துக்கும் இந்த பழமொழிக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, ஜஸ்ட் குத்துமதிப்பா சொன்னேன். சிரிக்காத கார்த்திக், எனக்கு கோவம் கோவமா வருது. என் செல்லம்ல, ம், இந்த செல்லம் வெள்ளம்லாம் என்கிட்ட வேணாம். என் பட்டுல எனக்கு மட்டும் கஷ்டமா இல்லையா? ஏய், கொஞ்சாதங்கிற திரும்ப திரும்ப கொஞ்சிட்டு இருக்க. இப்படியெல்லாம் நான் சமாதானப்படுத்த முடியாது. என் ரோஜா பூ, என் ராஜாத்தி. ஜுஜு ஜுஜு ஜுஜு. கொஞ்சமாச்சு கூச்சம் இருக்கா பாரு அவனுக்கு. பப்ளிக்ல எப்படி பரபரன்னு லவ் பண்றா பாரு. ஏன் லவ் பண்ணா என்ன தப்பு? அவன் ஆள லவ் பண்றான், மனசுல இருக்கிறத வெளியே சொல்றான். ஒரு நாளாச்சும் நீ என்ன இப்படி லவ் பண்ணிருப்பியா? லக்ஷ்மின்றதை தாண்டி செல்லமா ஒரு வார்த்தையாவது என்ன கூப்பிட்டிருப்பியா? என்ன முழிக்கிற? அப்படியே போட்டனா தெரியும் ஃப்ராடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவன் ஆள லவ் பண்றான், மனசுல இருக்கிறத வெளியே சொல்றான். ஒரு நாளாச்சும் நீ என்ன இப்படி லவ் பண்ணிருப்பியா? லக்ஷ்மின்றதை தாண்டி செல்லமா ஒரு வார்த்தையாவது என்ன கூப்பிட்டிருப்பியா? என்ன முழிக்கிற? அப்படியே போட்டனா தெரியும் ஃப்ராடு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலு, ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு மாதிரி லவ் பண்ணுவாங்க. இந்த விஷ்ணு ஸ்டைல் டோட்டலா வேற, கார்த்தி ஸ்டைல் டோட்டலா வேற. அதெல்லாம் இல்ல. என்ன எப்பவாச்சும் செல்லமா 2 வார்த்தை கூப்பிட்டிருக்கியா? இது ஒரு பெரிய பிரச்சனையா? கூப்பிட்டா போச்சு என் வெள்ளம். ஐயோ, இப்பதான் அவன் அவளை கூப்பிட்டான், அதே ஏன் என்ன பார்த்து சொல்ற? சரி, என் லாலிபாப், என் தர்பூசு, என் ஊட்டி கேரட். இவ்வளவுதான் உன்னோட பெஸ்டா? நீ கொஞ்சம் டைம் கொடுத்தா நான் ட்ரை பண்ணுவேன். டேய், இதுக்கு பேர் தான் ஊர்ல சோகமா இருக்கிறதா? மச்சான், எவன் ஒருத்தர் ரொம்ப சிரிக்கிறானோ அவனுக்குள்ள ஒரு பெரிய சோகம் ஒழிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம்டா. டேய், உடனே பிலாசபி சைக்காலஜி எல்லாம் பேசாத. எங்க 2 பேருக்கு மட்டும் என்ன ஆசையா உங்க 2 பேரை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு? ட்ரைனிங்ல நாங்களும் உட்காந்து இதான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஏய், சும்மா ஓர நடிக்காத. அப்ப எனக்கு வருத்தமே இல்லைன்ற. வருத்தம் இல்லைன்னு சொல்லல, ஆனா எந்த அளவுக்குன்னு இருக்குல்ல, அது ஆளை பொறுத்து மாறும். முன்னாடி மாதிரி உன்னை பார்க்க முடியாதுங்கிறப்போ எனக்கு உலகமே இருண்டு போன மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா என்ன பண்றது? இட்ஸ் a பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு தோணுது. இந்த பிரிவு சென்டிமெண்டா என்ன என்னென்னமோ யோசிக்க வைக்குது. ஏய் ராஜி, எதுக்கு இப்ப அழுகுற? ஹே, என்ன ராஜி, இப்படி இல்லாம யோசிப்பாங்க? இது ஒரு டெம்பரரியான விஷயம் தான், சரியாயிடும். டேய், எல்லாம் ஒன்னால் தான்டா. நீ தான் ஓவரா சென்டிமெண்டா பேசி அவளை அழ வச்சுட்ட. டேய், சத்தியமா இல்லடா, நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ராஜி இப்படி யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லடா. ராஜி, விடுங்க ராஜி, நீங்க எதுக்கு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க இருந்தானே இல்லன்னா நம்ம ஜாலியா இருப்போம். இவங்க கிடக்குறாங்க, இவங்களுக்காக ஃபீல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றது? நம்ம ஒன்னா படத்துக்கு போறோம், பார்க்குக்கு போறோம், பீச்சுக்கு போறோம், ரெஸ்டாரண்ட் போறோம். இப்படி நம்ம லைஃப் என்ஜாய் பண்றோம். ஆஹா, சொதப்பிட்டும் போல இருக்கே. டேய், இதான் நீ ஃபீல் பண்ற லட்சணமா? எப்படியோ ராஜி சிரிச்சிட்டாங்களா, அப்புறம் என்னடா? நாளையில இருந்து நம்ம ஒன்னா ஒர்க் பண்ண போறது இல்ல. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு கூட தான் கஷ்டமா இருக்கு. என்னதான் வெளியில சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள லைட்டா வலிக்குதுல.